So hi, welcome to everyone, welcome to my channel. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம் அப்படினா we have almost வந்துட்டு 7 months தள்ளி முடி இந்த கோவிட்ல வந்துட்டு கடந்து வந்துட்டோம். So next வந்துட்டு ஆகஸ்ட்ல இருந்து if you start calculate ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் and டிசம்பர் 5 months இருக்கு. So next 5 months வந்துட்டு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு வந்து predict பண்ணி இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். So வந்து இது வந்து எந்த மாதிரி பார்க்க போறோம் அப்படினா நிறைய ஸ்ப்ரெட்ஸ் வச்சு பார்க்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி பார்க்க போறேன்னா பேஸ்ட் ஆன் த ஜோடியாக் சைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஏரிஸ் டு பைசஸ் அந்த மாதிரி நான் பேஸ்ட் ஆன் த ஜோடியாக் சைன்ஸ் வச்சு நான் பார்க்க போறேன். ஸோ இது வரைக்கும் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பார்த்து முடிச்சிட்டோன்னே இங்கே யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது நான் சொன்னதெல்லாம் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்துட்டு பேஸ்டு வந்து பியூரா வந்து பாத்தீங்கன்னா இது ஜென்ரல் ரீடிங். நீங்க வந்துட்டு உங்களோட இதுக்கு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யூ ஹாவ் டு கோ ஃபார் பர்சனல் ரீடிங். இது ஜென்ரல் ரீடிங். இட் மே ஆர் மே நாட் ரெசனேட், ஆகலாம் ஆகாமையும் போகலாம். பிகாஸ் இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து சொல்றது. ஸோ எது வந்து உங்களுக்கு ஆப்டா இருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம், நெக்ஸ்ட் 4 monthsக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஏரிஸ். ஸோ ஏரிஸ் பீப்புளுக்கு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஐ வில் பி ஷஃப்லிங் த கார்ட்ஸ் ஃபார் ஈச் ஜோடியாக் சைன். ஒவ்வொரு கார்ட்ஸுக்கும் நான் வந்து கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் என்னதான் வந்துட்டு யூனிவர்ஸ் நமக்காக வந்து வச்சிருக்கு, என்ன மாதிரி சர்ப்ரைசஸ், என்ன மாதிரி ஷாக்கிங்ஸ்லாம் வச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஓகே, show me the card which I need to see for Aries, please. Okay, show me the card which I need to see for Aries, please. Okay. If you see that, do you see that? Okay, this temperance. So Aries people, so the next from the August or till December you're going to have something balanced, something very stable. அந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்து இருக்க போகுது. பாத்தீங்கன்னா லைக் இஃப் யூ சி he is trying to pour the cups. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட you can start it out because I could see there is a sun rising up. So sun rising up அப்படின்னாலே that is a new beginning. Okay, and you have almost like நீங்க இந்த 4 months பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ பட் the next 4 months வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாசமா இருக்க போகுது. உங்களோட கேரியர்ல ஏதாவது இன்ஸ்டெபிலிட்டியா நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா ஃபீல் பண்ண போறீங்க. இன் கேஸ் ஆஃப் பிசினஸ்லயும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க ரொம்ப 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 ரொம்பவே ஸ்டேபிளா ஃபீல் பண்ண போறீங்க. அண்ட் ஒன் மோர் திங், லைக் ஏதாவது ஒரு புதுசா ஆரம்பிக்கணும், ஏதாவது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சின்ன விஷயமா இருந்தாலும் கூட நீங்க கண்டிப்பாக பண்ணலாம், கண்டிப்பாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யூ ஹாவ் த பிளெஸிங் ஆஃப் த blessings of the universe. ஓகே, அந்த மாதிரி. ஸோ இன்கேஸ் நீங்க ஏதாவது வந்துட்டு பர்சனலாவும் சரி வேற ஏதாவது சரி ரொம்ப இன்ஸ்டெபிலிட்டியா ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரை டு ஸ்டேபிள் ஃபார் சம் ஆஃப் த பீப்புள். இது வந்து ஃபார் சம் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹாவ் அ வெரி 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 குட் டைம். ஸோ ஃபார் சம் பீப்புள் தே வுட் பி ஃபீலிங் லைக் ஓ இந்த மாதிரி ஆகலையே அப்படின்ற ஃபீல் பண்றவங்களுக்கு ட்ரை டு ஸ்டேபிள். ஒரு ஸ்டேபிள் கொண்டு வாங்க, ஒரு பேலன்ஸ் கொண்டு வாங்க. பாதி பேர் வந்து தே வுட் நாட் பி ஏபிள் டு லைக் பர்சனலையும் சரி ப்ரொஃபஷனலையும் சரி பேலன்ஸ் பண்ண முடியாதபடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏரியஸ் பீப்புள் ட்ரை டு பேலன்ஸ் இட் அவுட். ஐ திங்க் நீங்க இனிமேல் இந்த 4 months நீங்க பேலன்ஸ் பண்ணிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். when it comes to finance ஆகட்டும், when it comes to wealth, when it comes to any kind of ஒரு ஒர்க் ஆகட்டும். இது வரைக்கும் ஏதாவது ரொம்ப பிரச்சனையா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா போகும். எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா எல்லாமே வந்துட்டு கரெக்டா நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தீஸ் 7 months எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இது வரைக்கும் பிரச்சனையா இருந்தவங்களுக்கு இனிமேல் வந்துட்டு இந்த 4 months வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாவே தான் இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்க போகுது. அண்ட் when it comes to health, எஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு you will be recovering soon. ஸோ ரெக்கவரிங் ப்ராசஸ் ரொம்பவே வந்துட்டு ஜாஸ்தியாவே இருக்கு. ஓகே, அண்ட்
வேற என்ன என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஏதாவது வந்துட்டு லைக் இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. கண்டிப்பா வந்துட்டு நல்லாவே வரும். ஏன்னா வந்துட்டு ஐ குட் see the plants and the flowers. So flowers and plants வந்தாலும் இட்ஸ் லைக் blossoms, ரைட்? அது வந்து ஒரு blossom வந்துட்டு இட் ஆல்வேஸ் denotes. ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 4 months ரிலாக்ஸா இருக்கலாம், எல்லாமே ஸ்டேபிளா இருக்க போது. இந்த மாதிரி பண்ண முடியாதவங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ரெசனேட் ஃபார் சம் ஆஃப் த பீப்புள். பண்ண முடியாதவங்க வந்துட்டு யூ குட் ட்ரை. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ அதை டினோட் பண்ற மாதிரியான கார்டு தான் எனக்கு வந்திருக்கு. Well, I think temperance, yeah, like if you are going through any unhealthy habits like drinking, smoking, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கிறவங்க you could try to avoid it when it comes to health. அந்த மாதிரி நீங்க avoid மோஸ்டா நீங்க வந்துட்டு in this period of time I suggest you to not to smoke and not to drink. So அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. Because COVID is attacking only the lungs. If you smoke, it's going to your lungs. So அதுதான் வந்துட்டு ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகிற ஒரு ஏரியா. ஸோ அது ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஐ சஜஸ்ட் யூ ஏரியாஸ் கைஸ் who have that habits, unhealthy habits இருக்கிறவங்க வந்துட்டு you could avoid பண்ணீங்கன்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். And who are into spiritual path, yes, this is we call இது வந்து பாத்தீங்கன்னா Archangel Michael அப்படின்னு நாங்க சொல்றோம். So yes, you can call upon angels. Actually வந்துட்டு ஏஞ்சல்ஸ் நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க. நம்ம தான் உங்களை கூப்பிட்டா நமக்கு கண்டிப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றாங்களா நீங்க கேட்கலாம். கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. I daily used to pray, I'll call upon them. எப்படி இந்த மாதிரி அவங்க இருக்காங்கன்றது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா I'll always used to see signs எங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஃபெதர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் கிளாக்ல வரும்போது 111, 411, 222, 333 அண்ட் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாலும் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ கால் அப்பான் ஏஞ்சல்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. I'll help you out. அதை பத்தின ஒர்க் ஷாப்ஸும் நான் கூடிய சீக்கிரம் பண்ண போறேன். ஸோ that is for you guys, for Aries people. So I hope you enjoyed it. So சொன்னதெல்லாம் recall பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் வந்துட்டு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்லேருந்து தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டவுரஸ் பீப்புளுக்கு போயிடலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஏரியஸ் பீப்புள். இட்ஸ் டன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுரஸ் பீப்புள் யா ஐம் ஆல்சோ எ டவுரியன் கேர்ள். என்ன நெக்ஸ்ட் 4 months இட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, even I'm so curious. Oh, judgment card. Okay, this is we call it as judgment card. Okay, yeah. So judgment card இது வந்துட்டு என்ன சொல்வாங்க அப்படின்னா சில இதுல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் உயிர்ப்பித்தல் அப்படின்ற ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் ஆர்கேஞ்சல் மைக்கேல் தான், இவனும் ஆர்கேஞ்சல் மைக்கேல் தான். ஸோ அவர் வந்துட்டு he is blowing the trump. ஸோ அதுல இருந்து வந்துட்டு கிரேவ்யார்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு they are waiting for the judgment. So இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா if you in case for Taurian people for next 4 months ஏதாவது ஒரு லீகல் கேசஸ்ல ஏதாவது ஒன்று இருந்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்னா you will get the proper judgment. உங்களுக்கான இது உங்களுக்கு வந்தே தீரும். ஸோ வந்துட்டு இது கைண்ட் ஆஃப் லைக் லீகல் மேட்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த லீகல் இதுல யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் 4 monthsல உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபிளா நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் ஒன் திங், ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 4 monthsல ஒரு சேஞ்ச் வந்துட்டு ஃபார் சம் பீப்புள் ஒரு சேஞ்ச் வரப்போது அந்த சேஞ்சை யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது. அந்த சேஞ்சை வச்சுட்டு யூ வில் பி த சம் அதர் பர்சன்
ஸோ 2021ல இருந்து நீங்க ஒரு வேற மாதிரியான ஒரு ஆளா இருப்பீங்க Taurus people. எஸ், பிகாஸ் இது கொண்டு வர சேஞ்சை வந்து நம்மளால மாற்றவே முடியாது, நம்மளால தடுக்கவும் முடியாது. அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அவுட்கமாக தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஸ்டில் யூ கைஸ் ஹாவ் டு கோ த்ரூ திஸ். அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கவே முடியாது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, if you see there is a plus sign, yeah, and like for if it comes to health, so health வந்து பார்க்கறச்ச if you guys ரொம்ப சீரியஸா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உடனே மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல விஷயம் ஃபார் Taurus people. ஓகே, அண்ட் ஃபார் சம் ஆஃப் த பீப்புள் ஒரு இந்த 4 மாசத்துல some good news is coming in your way because he is blowing. Okay, so he is blowing through. There is some news, exciting news or some shocking news would be coming in your way. So அந்த ஒரு நியூஸ்னால மேபி உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம். அந்த சேஞ்சஸ்னால you would be some other person in 2021. In 2021 you would be the some other person. So that is what the card is trying to say. So this is for the Taurian people. So judgment vandirukku, and for the next 4 months Taurus ku na enna solla virumbren appadina, do not judge people too easily because it kandipa idu vandiruvano judgment appdin varumbodhu you guys have to be very careful. யாரை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, பிகாஸ் we don't even know அவங்க லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணவே வேண்டாம். ஜட்ஜ் பண்றது ஒரு நல்ல பழக்கமும் கிடையாது. அது நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அது சீக்கிரமாவே நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரோம். ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க ஃபார் த நெக்ஸ்ட் 4 months. மேபி அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ do not judge. I request to all the Taurus people. So judge பண்ணாதீங்க, just go with the flow. And for legal procedures la irukravanggalukku it's going to be favor on your side. If you have proper unga pakkam ellame correct ana niyayangal irukra pachathula irukra pachathula ungalku favorable ah da nadakum. Okay, so and oru vishayam. Okay, and health nu varrappa ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் டக்குன்னு போய் பார்த்துறது ரொம்ப நல்லது. பிகாஸ் கோவிட் வர போய்கிட்டு இருக்கு. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, உடனே செக்அப் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கான இது வந்துட்டு நீங்க அனுபவிச்சே ஆக வேண்டும். நீங்க ரொம்ப நல்லது பண்ணிருந்தீங்க அப்படின்னா the next 4 months is going to be ரொம்ப நல்லது நடக்க போகுது. ஏதாவது ஸ்லைட்டா நம்ம ஏதாவது சேட்டை பண்ணியிருந்தாலும் எஸ் we have to go through this. ஸோ அந்த சேஞ்சஸ் தான் வந்து சொல்றதா இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் த Taurus people. ஸோ it always karma always plays a vital role in our life. So if we do good will come. If we do bad, we cannot escape. We have to go through the bad phase. ஸோ இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இனிமேல் நம்ம இருக்க போறது வந்துட்டு நிறைய குட் கர்மாஸ் ஏர்ன் பண்றதுக்கான வேலைகளை நம்ம வந்து செய்யலாம். ஸோ இதுதான் வந்து Taurus பீப்புளுக்கு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பாதி பேருக்கு ஒரு பாசிட்டிவான இருக்கலாம், பாசிட்டிவ் பேருக்கு இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வார்னிங் மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரம் த யூனிவர்ஸ். பிகாஸ் யூனிவர்ஸ் எப்பயுமே நமக்கு கெட்டதே பண்ணாது, அது எப்பயுமே நமக்கு நல்லது சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் த யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு சே ஃபார் த Taurus பீப்புள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த Taurus. நம்ம அடுத்து வந்து Geminiக்கு போயிடலாம். ஓகே, so what's going to be for the next month, 6 to 4 months for the Gemini people? What's in store for you guys? For the Gemini people, please show me that card. Okay, aha, King of Wands. So King of Wands vandirukku. Wands அப்படின் வரச்ச லைக் நெக்ஸ்ட் 4 months ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம்,
you are so protected. You will be so protected by the animals. For the next 4 months, you will be so protected by the animals. Or animals நால நீங்க ரொம்ப protected ஆவே நீங்க feel பண்ணுவீங்க கண்டிப்பாக இருக்கும். So wand அப்படினு வந்தாலே like எப்படி சொல்றது ஒரு passionate-ஆ passions அந்த இது கண்டிப்பாக இருக்கும். Okay. And இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா innovative ideas உங்களுக்கு இதுவரைக்கும் நல்லா இருந்திருக்கும். innovative ideas அதை வந்துட்டு நீங்க பண்ணி முடிச்சிட்டு நீங்க வந்துட்டு அதை வந்து மேனேஜ் பண்ற லெவல்ல இருப்பீங்க. அதுதான். So whatever the ideas grow in your mind, okay, ஒரு security, ஒரு stable எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்துட்டு King of Wands என்ற ஒரு விஷயம். So அந்த next 4 months you will be secured, you will be stable. எதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு dilemma இருக்கிறவங்க do not worry. You are going to organize and manage everything in a perfect way. So when it comes to finance வைஸும் பார்க்கும்போது எனக்கு எதுவும் நெகட்டிவாவே காட்டல. ஸோ கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்தாலே வந்துட்டு பணப்பழக்கத்துக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு எல்லாத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து ஒரு நேச்சர் பார்ன் லீடர். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷன் இருந்ததுன்னா அதை அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப். லைக் நீங்க ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி லைக் நீங்க ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கலாம். லைக் ஒர்க் போடலாமா இல்ல வந்துட்டு நம்ம பிசினஸ் பண்ணலாமா. திஸ் இஸ் அ கார்ட் ஃபார் பிசினஸ் கைஸ். ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ரொம்ப 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 ஃபேவரபிளான கார்டு இது வந்துட்டு. ஸோ நீங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த டயலமால இருந்தீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. யூ கேன் கோ ஃபார் ஆண்டர்பிரினர் பிஸ்னஸ் அந்த இதுக்கானது கண்டிப்பாக போகலாம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வேற என்ன அப்படின்னா லைக் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க. ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க. எனக்கு எதுவுமே நெகட்டிவா இந்த கார்ட்லவே தெரியவே இல்லை. எனக்கு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இஃப் யூ கைஸ் ஹவ் எனி கைண்ட் ஆஃப் விஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா you would be achieving that for the people of Gemini. Okay. And as already told like health issues அந்த மாதிரி எனக்கு எதுவுமே காட்டல. ஹெல்த் இஷ்யூஸே வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ப்ரொவைடட் இஃப் யூ டேக்கன் ப்ராப்பர் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நீங்க எடுத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. ஸோ மோஸ்டா வந்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாவே இருக்க பாருங்க. யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அப்படியே அப்ரப்டா கட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. பட் அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க when it comes to health. Okay, Gemini people, you are the nature born leaders, yeah, for the next 4 months. Okay. ஸோ நீங்க இந்த 4 monthsல வந்துட்டு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ when it comes to career or something, you can go for it. Like அதே மாதிரி கோபத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கோபம் உங்களுக்கு நிறைய வரலாம் for the next 4 months. ஸோ கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வேற என்ன இருக்கு அப்படின்னா வேற என்னால ஐ திங்க் ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி அதை தான் என்னால் இதில் நிறையா பார்க்க முடியுது. பிகாஸ் நான் அதான் சொன்னேனே ரொம்ப பாசிட்டிவான கார்டு இருக்கனால எனக்கு எதை சொல்கிறது எதை விடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஜெமினை பீப்புள், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. யூ கேன் கோ ஃபார் இட். வாட் எவர் யூ திங்க் யூ கேன் கோ ஃபார் இட். யூ வில் கெட் சக்சீட். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் தி ஜெமினை பீப்புள். அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன்சர். ஓகே. ஓகே, கேன்சருக்கு ஆல்ரெடி விழுந்துருச்சு கார்டு. ஓகே. ஸோ ஃபார் கேன்சர், guys, like whoever is in a relationship, யாராவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரியவர்னால உங்களோட கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ்,
This is purely family oriented card pa, purely family oriented card. So நீங்க கண்டிப்பாக மேரேஜ்ல முடியறதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய இருக்கு. whoever is in talks ரொம்ப ஃபேவரபிளா போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல you guys will not have any kind of problem. in the next 4 monthsல உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபிளா முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. whoever is expecting a baby, for Cancer people, you can expect a baby very very soon. Very soon you can expect a baby. So இது வந்து ரொம்ப பாசிட்டிவான கார்டு when it comes to family oriented வரும்போது it's a very positive card. So Cancer people பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே தெரியல family oriented பார்க்கும்போது. I think when it comes to your wealth, prosperity, finance wise பார்க்கும்போது, because again it is a pentacle. Pentacles always denotes wealth and prosperity. எனக்கு எதுவுமே தப்பாவே தெரியல. And I could see some flowers, pomegranate fruits. It's going to be sweet. It's going to be sweet. And yes, if you guys are planning to buy any pet animals, yes, you can buy, you can go for it. And இன்னொரு விஷயம், ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க போதுங்க for Cancer people. Again, நான் சொல்லிட்டேன், இது ரொம்ப ஜெனரல் ரீடிங் தான். ரொம்ப பர்சனலா போகணும். if I'm going through ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்குன்னா, you have to take the personal reading because it may or may not resonate with most of the people. okay, அந்த மாதிரி தான் வந்து காட்டுது. எனக்கு கேன்சருக்கு எனக்கு வேற என்ன விஷயங்கள் அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த கொஞ்சம் மாதிரி பிரச்சனையா போயிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க வரும்போது, நீங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு எல்டர் பீப்புளை வச்சுட்டு நீங்க வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து என்னோட எக்ஸ் திரும்பி வருவாங்களா அப்படின்ற கொஸ்டின் கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு for some of the people. and if you think இந்த ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்வேன். ஓகே, ப்ராமிசிங்கா இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா ப்ராமிசிங்கா இருக்கும். யாராவது வந்துட்டு ஒரு க்ரஷ் ஒரு ஃபீலோட இருப்பீங்க, பட் யூ வுட் ஹவ் நாட் ஓப்பன் அப் பண்ணிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஓப்பன் பண்ணலாம். இட் வில் கிவ் யூ சக்சஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு கேன்சர் பீப்புளுக்கு. ஸோ ரொம்ப ரொமான்டிசைஸா இருக்க போதுங்க ஃபார் த நெக்ஸ்ட் 4 months. ரொம்ப ரொமான்டிசைஸா இருக்கும் போது ஐ திங்க் நான் லவ் ரிசீவ் பண்ணுவீங்க. ரொம்ப ஹேட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஹேட் தான் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க ஃபார் தி கேன்சர் பீப்புள். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு போயிடலாம். திஸ் இஸ் ஃபார் தி கேன்சர் பீப்புள், யூ கைஸ் கேன் என்ஜாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு லியோ பார்த்துடலாம். ஓகே, ஓகே, oh, Leo, you see, Ace of Pentacles. New beginning is going to start. Whoever is ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்கா, லைக் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து லியோ தான். எனக்கு இதை பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. சம்திங் நியூ பிகினிங், நியூ ரிலேஷன்ஷிப்ஸ், இஸ் கோயிங் டு கெட் மேரிட் வெரி சூன். ஸோ அது இதை பார்க்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. திஸ் இஸ் வி கால் இட் அஸ் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வாட் எவர் யூ கோயிங் டு ஸ்டார்ட், எந்த ஒரு நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன் இருக்கும். நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது நியூ ரிலேஷன்ஷிப் வரலாம், நியூ பிகினிங்ஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு அர்த்தம். பிகாஸ் த பென்டக்கிள்ஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ஹேண்ட் ஆஃப் on the hand, like from the universe, from the cloud. And one more thing, whoever is expecting a baby, good news is coming on the way. Good news is very much coming on the way. And இது ஒரு செலிப்ரேஷனான கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சம் குட் நியூஸ் வரும். சோஷியல் ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சம்திங் நியூ, எது ஒரு புதுசா இருந்தாலும் அந்த புதுசுகள் நல்லபடியா வரணும் அப்படின்றவங்களுக்கு லியோ, you're going to rock. அதாவது எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அர்த்தம்.
Okay, when it comes to career, yes, if you are looking for a job, நான் வந்து ஜாப்காக நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல 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 நியூஸ் வரப்போகுதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் வரப்போகுது. கண்டிப்பாக இல்லை இதனால எனக்கு டிலே ஆயிடுச்சு, இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வரும். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நியூ டைப்ஸ் வச்சுக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இதில் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே காட்டலைங்க. எனக்கு எதுவுமே அந்த மாதிரி இந்த கார்டில் எனக்கு வந்துட்டு மை கார்டு ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் மீ. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே காட்டலை. ஸோ வெரி வெரி நியூ பிகினிங் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி குட் நியூஸ் இஸ் கம்மிங் ஆன் யுவர் வே, லைக் என்கேஜ்மெண்ட், மேரேஜ். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. I think Leo guys, you can enjoy light. So அந்த மாதிரி ஏதாவது upcoming events இருந்தனா you can comment பண்ணுங்க என்னோட comment sectionல. So let's see யாருக்கெல்லாம் resonate ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் for the next 4 months. Okay, engagement கண்டிப்பாக இருக்கு. நியூ ரிலேஷன்ஷிப் வரப்போகுது. ஸோ வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா எஸ், இட் வில் லீட் இன் டு அ குட் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் ஃபவுண்டேஷனாக இருக்குமா. until you worked hard, your hard work will definitely pays off. ஓகே, அதுதான் வந்துட்டு இந்த கார்டு சொல்லுது. ஸோ ஸ்டேபிள் ஃபவுண்டேஷனாக இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. when it comes to health, yes, ரொம்ப நாளாக வந்துட்டு லைக் என்ன மாதிரி இதனால வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைல இருந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு கார்டு. ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் ஆரம்பிப்பீங்க. திடீர்னு வந்துட்டு ஆர்கானிக் கார்டன்ஸ் வைப்பீங்க. திடீர்னு வந்துட்டு பிளான்ஸ் மேலே இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய லவ் வரும். ஹெல்த் வைஸா திடீர்னு நல்லா 7 o'clock 8 o'clock வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்களாம் காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜாகிங் போவீங்க. நியூ ஆரம்பிப்பீங்க. இந்த நெக்ஸ்ட் 4 monthsல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஃபார் லியோ பீப்புள். நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கொண்டு வர போறீங்க, புதுசான மாற்றங்கள். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இதில் பார்க்க முடியுது ஃபார் த லியோ பீப்புள். ஓகே, ஸோ வேறு பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப் அந்த இது ஓகே. ஸோ மோஸ்ட்டாக எல்லாம் சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி லியோ பீப்புள். ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு விர்கோ பீப்புளுக்கு பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, cards jumped out. 8 of Wands guys, 8 of Wands. This is a positive card again. So நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சுட்டு அது ரொம்ப நாளாமா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா I think Virgo guys, you have to start actionல இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஏதோ நீங்க பண்றதா இருந்தாலும் இஃப் யூ சி இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வருது. ரொம்ப அவசரமா எதுவும் பண்ண வேண்டாம். எதை பண்றதா இருந்தாலும் ஆக்ஷன் ஓரியன்டா பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்டா வந்தாலும் அதுக்கு வந்து இட் வில் நாட் பி குட். அண்ட் சம் டிராவலிங்கான ப்ராசஸும் உங்களுக்கு அது நடந்துட்டு இருக்கு. சம் ஏர் டிராவலிங், ஏதாவது ஒரு ஏர் டிராவலிங் பண்றதுக்கான ஒரு நியூஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா டிராவல் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. வேற வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லைக் whoever is expecting mail or communication from the ஏதாவது ஒரு கம்பெனில இருந்து ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஜாப் ஆஃபர்ஸா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மெயில்ஸ், நல்ல கால்ஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் நடக்கும். இந்த கார்ட்ஸ் வந்தாலே ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஒரு கார்டு தான் இது வந்து
for Virgo people. Okay, கண்டிப்பா ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் நடக்கும். எல்லா விஷயங்களும் மொத்தமா இந்த 4 மாசத்துல உங்களுக்கு வந்து சேரும். இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோ ஸோ அதெல்லாம் அந்த 4 மாசத்துல நிறைய சேஞ்சஸ், நிறைய நல்லதுகள் நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு ஃபார் தி விர்கோ பீப்புள். ஓகே, ஸோ வேற என்ன என்னால் பார்க்க முடியுது அப்படின்னா லைக் என்ன மாதிரி சொல்லலாம், லைக் for the relationship, for the relationship வந்துட்டு ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ரொம்ப ரொம்ப இதா இருக்கிறவங்க ரொமான்ஸா நடந்துக்கலாம். நிறைய பேர் சொல்யூஷன் தெரியாம ரொம்ப நாளா வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வேற எஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நெக்ஸ்ட் 4 months வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் வந்து உங்களுக்குள்ள நடக்க போகுது. ஸோ எல்லாமே உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக எத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிற மாதிரி நிறைய சான்சஸ் வந்து இருக்கு ஃபார் த விர்கோ பீப்புள். அண்ட் again வந்துட்டு wands, what does it denotes in the sense like சோஷியல் மீடியால ஏதாவது நீங்க பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபன்னாவே பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா யாருக்கிட்டையும் போய் சண்டை போட்டு அந்த மாதிரி எதுவும் வந்துட்டு நீங்க பண்ணிட வேணாம். ஸோ அந்த இது வந்துட்டு நான் இந்த கார்டில் நல்லாவே பார்க்குறேன். ஸோ சோஷியல் மீடியாவை ஒரு ஃபன்னாவே எடுத்துக்கோங்க எப்பயுமே. ஓகே, அடுத்து வந்துட்டு ஸோ மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் டினோட்ஸ். இது வந்துட்டு ஒரு ட்ராவல். ஓகே ஓகே யா, ட்ராவலுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ட்ராவலுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு ஷிஃப்ட் நடக்கும். இட்ஸ் அ சக்சஸ் கார்டு. It's a success card. So do not worry for the 8 of wands. It will give you success. And the change or shift change நடக்கும். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா நடக்கும். அதுக்கான கார்டு தான் இது வந்து for Virgo people. Okay. So நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இன்னும் நிறைய இருக்கு. Okay. So next is for the Libra. Okay. So show me the card which I need to see for the Libra. பறந்து போய் விழுந்துடுச்சு. Okay, like so for Libra உங்களுக்கு வந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 of wands. So 10 of wands, I think you are taking so much of burden in your shoulders. You have to reduce it. ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும் வந்துட்டு ஒரு இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லாத்தையும் தூக்கி உங்க தலையிலேயே போட்டுக்காதீங்க. பிகாஸ் ப்ரியாரிட்டை பண்ணி இது பண்ணுங்க. நீங்களா வந்துட்டு எல்லாமே நீங்களா சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்க வேணாம். பேர்டனா ஃபீல் பண்ணாதீங்க. மேபி ஃபார் த பீப்புள் அப்படி இல்லாதவங்களுக்கு பேர்டனா நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. You will be carrying so much of burden also. So much of burden நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. You guys have to be அதை பார்த்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்டன் எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்க நிறைய பேர்டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it will not be good. It will not give you some good results when it comes to work or anything. For relationship, yes. For relationship, you guys can be feeling உங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப பேர்டனா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வந்து உங்களை பேர்டனா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு சிட் அண்ட் டாக். இட்ஸ் பெட்டர் டு சிட் அண்ட் டாக் ஃபார் த பீப்புள் ஆஃப் Libra. You guys can sit and talk. ஸோ உட்காந்து பேசி எந்த ஒரு முடிவு எடுங்க. ஆல் ஆஃப் அ சடனா நீங்க வந்துட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். For the people of Libra. Okay. And when it comes to marriage life, so much of responsibilities வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. For the next நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரலாம். In any case of responsibilities உங்களால சமக்க முடியாதபடியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. You guys will have everything, but at the same time உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பர்டன் வந்து குறையாதுன்னு நான் நினைக்கிறேன்.
So that is what the card is trying to say to you for the 10 of Wands, for the Libra people. Okay. வேற என்ன அப்படின்னா இதுதாங்க இந்த நெக்ஸ்ட் 4 months மட்டும் கொஞ்சம் அது மட்டும் மாதிரி பார்த்து இருந்துக்கோங்க. மற்றபடி வந்துட்டு வேற எந்த ஒரு இதுலையும் என்னால் ஒரு நெகட்டிவா பார்க்க முடியல. பேர்டனா மட்டும் இருந்துடாதீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப எடுத்துக்காதீங்க. ஷேர் பண்ணுங்க, உங்களோட பார்ட்னரோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒய்ஃபோட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சிங்கிளா இருக்கிறவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கு அது இது அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் தூக்கி ஒரே இதுல மண்டையில போட்டுக்காதீங்க. அதுதான். ஸோ அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல யூ கைஸ் கேன் ஹாவ் அ பீஸ்ஃபுல் லைஃப் ஃபார் த நெக்ஸ்ட் 4 months. ஸோ தட் இஸ் ஃபார் தி Libra. Okay. So நம்ம இது நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஜோடியாக் சைனுக்கான இது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜோடியாக் சைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோவுக்கு நிறைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகுதுங்க. லைக் யூ சி ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்தாலே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ், ரொம்பவே பாசிட்டிவ். நீங்க இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்த பட்சத்துல யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா லைக் சி அந்த யூனிவர்ஸ்ல அந்த திருப்பி கை வந்துட்டு இட்ஸ் ஹெல்பிங் யூங்க. இந்த ஃபயர் இந்த பெல்லி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் வச்சா நம்ம கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்கார்பியோவுக்கு கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் 4 months நடக்க போகுது. ஐ திங்க் லைக் ஐ கைஸ் லைக் ஃபார் ஸ்கார்பியோ இத்தனை நாளா வந்துட்டு 7 சனி நடந்துட்டு இருந்தது. ஸோ இட் இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ அது முடிய போற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே நியூவா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஓல்டு வெர்ஷன் எல்லாம் தூக்கி போட்டுருங்க, ஒரு நியூ வெர்ஷனா வாங்க. நியூ வெர்ஷனா கண்டிப்பா வாங்க. லைக் எல்லாமே உங்களுக்கு நியூவா ஆரம்பிக்க போகுது. எக்ஸைட்மெண்டோட இருங்க. ஒரு ஃபயர் இந்த பெல்லி அந்த ஒரு சிச்சுவேஷன் தான். நிறைய இன்ஸ்பயர் ஆகி நீங்க அதை பண்ணணும்னு நினைப்பீங்க. நிறைய கிரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ள வரும். For the Scorpio people, you guys have gone through all the bad times. Now it is time for a good time with a new version or new horizon குள்ள வர போறீங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்த லைஃபை விட ஒரு பெட்டரான லைஃபா வந்துட்டு you are going to lead guys. அதுதான் வந்துட்டு Ace of Wands for the Scorpio people. Okay. And வேற வேற எந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நான் அது பார்க்கல. யூ வில் பி பொட்டன்ஷியல். இதை கண்டிப்பா பண்ணணும், இதை செய்யணும், இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்கார்பியோக்கு ரொம்ப நல்ல கார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஸ்கார்பியோக்கு ரொம்பவே நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆல் யுவர் ஓல்டு இதெல்லாம் வந்து எல்லாம் முடிய போது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போய் கெத்து காட்ட போறீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, திஸ் ஃபார் தி ஸ்கார்பியோ பீப்புள் ஃபார் த நெக்ஸ்ட் 4 months. ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு சாகிட்டேரியஸ்க்கு பார்த்துடலாம். Wait. சாகிட்டேரியஸ் ரொம்ப லக்கிங்க. லாஸ்ட் மந்த் நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது 2 கார்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா லைக் டபுள் விக்ட்ரி. என்ன பண்ணாலும் டபுள் விக்ட்ரி. ப்ரப்போஸ் பண்ண போனால் டபுள் விக்ட்ரி, குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டபுள் விக்ட்ரி, வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டபுள் விக்ட்ரி, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா டபுள் விக்ட்ரி, ரிவார்ட்ஸ் இத்தனால வரலன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் டபுள் விக்ட்ரி. எல்லாமே விக்ட்ரி தான். ஸோ விக்ட்ரி அண்ட் பிரேக் த்ரூ. ஒரு பிரேக் த்ரூ கிடைக்க மாட்டேங்குது நான் பண்ற ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா Sagittarius, I think you guys are going to rock for the next 4 months. எல்லாமே ஃபேவரபிளா நடக்க போகுதுங்க. இது பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். எனக்கு இத்தனால நான் பண்ணது ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கல, ஒரு ரெகக்னைசேஷன் அப்படின்னு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கல, இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அக்செப்ட் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. பிசினஸ் இத்தனால டல்லா போயிடுச்சு, இனிமேல் இந்த நெக்ஸ்ட் 4 months கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்க போது. 4 பேருக்கு தெரியற மாதிரியான ஒரு கார்டு தான் வந்துட்டு சாகிட்டேரியஸ். அதுதான். ஸோ அதுதான் டபுள் விக்ட்ரிங்க. யூ சி தட் இதுவும் விக்ட்ரிக்கான கார்டு தான், இதுவும் வந்துட்டு ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் அண்ட் சக்சஸ்க்கான கார்டு தான் இது. ஸோ வந்துட்டு 12 ஜோடியாக் சைன்ல ரொம்ப பிரமாதமா வந்தது வந்து பாத்தீங்கன்னா சாகிட்டேரியஸ்க்கு தான் வந்திருக்கு. இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்றது, என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லதா தான் நடக்க போகுது.
ஐ திங்க் நீங்கள் worry பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ரெகனைசேஷன் கிடைக்கும், விக்ட்ரி கிடைக்கும், பிரேக் த்ரூ கிடைக்கும். இதை பண்ணலாமா வேணாமான்னு பண்ணி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. கண்டிப்பாக பண்ணுங்க, அது எல்லாமே சக்ஸஸாக முடியும். ஃபேமிலி ஓரியன்டாகவும் சரி, வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏதாவது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வேற ப்ரெக்னென்சி நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நடக்கலாம். ரிலேஷன்ஷிப் அடுத்து வந்து இதனால பேசாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஆடியில் நம்ம ஊரில் எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட், மேரேஜ், அந்த ஸோ செலிப்ரேட்டிங்கான நிறைய சக்ஸஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஃபார் த people who are in love, you can take it forward your plans to your parents or to anyone, so you will get victory. Okay, so இதுதாங்க. ஸோ சாகிட்டேரியஸ்க்கு எல்லாமே விக்ட்ரி தான், எல்லாமே நல்லதான் நடக்க போகுது. என்ன சொல்றது சொல்லுங்க. Yeah, you guys going to play well for the next 4 months. Okay, so நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துடலாம் for the Capricorn. Okay, show me the card which I need to see for the Capricorn. Okay. Capricorn. So devil வந்திருக்கு. Okay, so devil அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க for the next 4 months. Okay, ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, லைக் மொபைல் விளையாடுறதுல ஒரு அடிக்ஷன் இருக்கலாம், ஷாப்பிங் பண்றதுல ஒரு அடிக்ஷன் இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல இருந்தா you guys need to come out of it. So that is what the devil trying to say to you. You guys have to come out of it. So நீங்க அப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் டெம்ப்ட் ஆகாதீங்க. ரொம்ப டெம்ப்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு Capricorn. So you guys have to be very careful for the next 4 months. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க Capricorn. நெக்ஸ்ட் 4 months நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே போதும். ஏதாவது ஒரு டெம்டேஷனாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். யாராவது வந்துட்டு இதில் போட்ட செம காசு வரும்டா, இதில் போடலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம யாராவது வந்து நமக்கு வந்து சொல்லிட்டா போதும், நம்ம அதில் டெம்டேஷன் ஆகி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு காலி ஆகிடும் அந்த மாதிரி. ஓகே, நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு முடிவும், எந்த ஒரு தொடக்கம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். ஏதாவது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து ஜாப் போகலாம்னு நினைக்கிறேன், இந்த ஜாப்பை விட்டுட்டு இன்னொரு ஜாப் போகலாம், வேண்டாம். வாட் ஐ சேஸ், கண்டிப்பாக போகாதீங்க. ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, உங்களை ரொம்ப அப்ரெஸ். ஓகே கைஸ், சம் மெமரி ப்ராப்ளம் மொபைலில் இருக்குது. ஸோ முன்னாடியே நான் வந்துட்டு Capricorn, Aquarius அப்புறம் Piscesக்கு கார்ட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃபார் த Capricorn வந்து பார்த்தீங்கன்னா the devil. ஓகே, the devil. ஓகே, what I suggest is for the next 4 to 5 monthsக்கு நீங்கள் எந்த ஒரு புதுசாக தொடங்குறது வந்துட்டு கொஞ்சம் ஊற்றி போடுங்க, கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. லைக் இது வந்து இந்த வந்து கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்டேஷன், இந்த நெக்ஸ்ட் 4 monthsல நிறைய டெம்டேஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய டெம்டேஷன்ஸ் ஆவீங்க. ஒரு ஜாபை விட்டு இன்னொரு ஜாப் போனீங்க அப்படின்னா, விசாரிக்காமல் செய்யாமல் போனீங்கன்னா ட்ராப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. லைக் ஒரு அப்ரெஷன் மாதிரி ஆகிடும், கொடுங்கோலா நடத்துகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த வேலையை விட்டுட்டு அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஐ சஜஸ்ட் நாட் டு கோ ஆர் சர்ச் ஃபார் எனி ஒரு ஜாப் ஹண்டர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. ஜாப் ஹண்டிங் எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் ஃபார் த பீப்புள் ஆஃப் Capricorn. அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்டாக இருந்தீங்கன்னா, ஐ வாண்ட் யூ கைஸ் டு கெட் அவுட் ஆஃப் தட். லைக் ஒரு கேமில் கூட இருக்கலாம், அடிக்ஷன் நிறையா இருக்கலாம், ஏதாவது ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ திஸ் இஸ் த கார்ட் ஃபார் Capricorn பீப்புள். ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டு, அதாவது நம்ம எதுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்கணும். நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அது நம்ம கையை மீறி போயிடும். ஸோ நீங்கள் எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காதீங்க. லைக் எதை பார்த்து டெம்ப்ட் ஆகிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு ஃப்ரெண்டோ யாராவது ரிலேட்டிவோ வந்துட்டு, நான் இதில் ஷேரில் வந்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணு, இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்களும் தெரியாமல் போய் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு லாஸ் அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ சஜஸ்ட் யூ டு நாட் கோ ஃபார் தேட். ஸோ அந்த இதில் போயிடாதீங்க. இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ திஸ் இஸ் த கார்ட் ட்ரைங் டு சே. ஸோ திஸ் இஸ் ஃபார் த Capricorn பீப்புள். ஸோ எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க, எந்த ஒரு புது தொடக்கமும் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருங்க, எவ்ரி திங் வில் ஃபால் ஆன் பிளேஸ். ஸோ
ஏதாவது ஒரு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு டீச் யூ அ லெசன். டீச் யூ இந்த லெசன் இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது சொல்ல வருது அப்படின்றது தான் ஒரு அர்த்தம். ஸோ ஃபார் கேப்ரிகான் பீப்புள் ஐ சஜஸ்ட் ப்ளீஸ் பி பேஷன்ஸ். ப்ளீஸ் பி பேஷன்ஸ். எந்த ஒரு புதுசும் என்ன கேட்டிங்கன்னா நான் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார் தி அக்வாரியஸ் பீப்புள். as I told you நான் ஆல்ரெடி some memory problem இருந்தது. ஸோ அதுக்கான கார்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃபார் த Aquarius people it is King of Cups. ஓகே, இட்ஸ் King of Cups. ஸோ King of Cups பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த 4 மாசத்துல ரொம்ப காம் ஆயிடுவீங்க. அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ரொம்ப காம் ஆயிடுவீங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிடுவீங்க. எமோஷனல் எந்த ஒரு முடிவும் எமோஷனல் அண்ட் இன்ட்யூட்டிவா தான் நீங்க எடுப்பீங்க. It's King of Cups always denotes like emotional, intuition, creativeness. Intuition அந்த தான் like water element அந்த மாதிரி denote பண்றதான் King of Cups நாங்க சொல்லுவோம். So this is what it denotes. And உங்களை யாராவது மேனிப்புலேட் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் தட் ப்ரே. அந்த இதில் போய் விழுந்துடாதீங்க. அண்ட் வேற என்ன நான் பார்க்க முடியுது அப்படின்னா லைக் when it comes to managing ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் லாஜிக்கலாக இன்டெலெக்சுவலாக யோசிக்கிறத விட ரொம்ப எமோஷனலாக யோசிப்பீங்க ஃபார் த நெக்ஸ்ட் 4 months. ஸோ லாஜிக்கலாக இன்டெலெக்சுவலாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனலாக யோசிப்பீங்க. எல்லாரோட இதுவும் தெரியணும். எல்லாரோட எமோஷன்ஸுக்கும் நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க. உங்களோட இது மட்டும் இல்லாமல் எல்லாரோட இதுக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து யூ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் பர்சனல் அண்ட் போத் ப்ரொஃபஷனல் லைஃப். ஸோ அதுதான் வந்துட்டு த கிங் ஆஃப் கப் சொல்ல வருது. யூ வில் ஆர்கனைஸ் பெட்டர் than the other people. You guys will stay calm for the next 4 months. ரொம்ப காமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன சொல்லலாம்? It will get in success. Whatever you do, it will get success. Don't take your ஏதாவது ஒரு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் don't take that to your head. அந்த இது போகாம இருந்துட்டு ரொம்ப greediness இல்லாம இருந்தனா it will be very 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 helpful. This is for the people of Aquarius for the next 4 months. And next is going to be for the Pisces, the last and but not the least. So உங்களுக்கு நான் கார்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 7 of Pentacles in reverseல வந்திருக்கு. ஸோ Pisces people, what I suggest is நீங்கள் வந்துட்டு இந்த 4 months வந்து நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு பிளானில் பண்ணுவீங்க. பட் அது ஒரு பிளானில் போகும். சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் பாஸ் வேற ஒன்று சொல்லுவார். நீங்கள் உங்கள் சொல்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வீட்டில் சொல்லுவீங்க, ஆனால் வீட்டில் ஆப்போசிட்டாக அப்படியே பேசுவாங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்காத மாதிரி ஒரு ஃபீலாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து மாறும், கண்டிப்பாக மாறும். பட் இந்த 4 months மட்டும் நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்கனாலே போதும். திங்ஸ் வில் ஃபால் ஆன் யுவர் பிளேஸ். ஸோ அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் பண்ணுற எதுவுமே வந்துட்டு இட் வில் புல் யூ டவுன். நீங்கள் மேலே ரைஸ் ஆக முடியாதபடி இட் வில் புல் யூ டவுன். வாட் ஐ சஜஸ்ட் யூ கைஸ், நம்ம ஒரு தடவை கீழே விழுந்துட்டோன்றதுக்காக திரும்ப எழுந்து நடக்காமல் இருக்கிறது இல்லையே. அந்த மாதிரி கிவ் அப் ஆகாமல் நீங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு லெசனாக இருந்துட்டு நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட் ஐ சஜஸ்ட் இஸ் உங்கள் கூட இருக்கிறவங்கள எப்பயுமே பாசிட்டிவான பீப்புளே கூட வச்சுக்கோங்க. டோன்ட் டேக் எனி நெகட்டிவ் பீப்புள் வித் யூ வேர் எவர் யூ கோ. நெகட்டிவ் பீப்புளை எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்கள் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் செய்கிற வேலையை எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பி வித் பாசிட்டிவ் பீப்புள் who will always encourage you, who will always motivates you. I think parents will always does that. Parents will always does that. So have support of your parents always. Don't have any third party relationship. அவங்க கொடுக்குற அட்வைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் போகாதீங்க. ஓகே, மேபி கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபார் த நெக்ஸ்ட் 4 months. அப்புறம் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு வரும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. எதுவாக இருந்தாலும் புதுசாக நீங்கள் எதுவும் எடுத்து பண்ணிடாதீங்க. இனிமேல் புதுசாக ஆரம்பினீங்கன்னா இப்போதைக்கு புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம். எதுவும் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். சேஞ்ச் ஆஃப் இதெல்லாம் எதுவும் பண்ணிட வேண்டாம். அது அப்படியே என்னவா இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், லைக் நிறையா இருந்துட்டு இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ எதுவுமே ஸோ இது வந்துட்டு ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட்ல நீங்கள் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. வாட் எவர் புல்ஸ் யூ டவுன் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் மட்டும் ஆயிடாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேவரபிளாக எதுவும் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் டூ நாட் கிவ் அப். ஸோ தட் இஸ் வாட்
I want to try to say to the Pisces people. Give up மட்டும் ஆக வேண்டாம். People will try already சொன்ன மாதிரி pull you down. Please rise up. Okay. And இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க. காலையில் எழுந்தோடனே உங்களை மோட்டிவேட்டா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்ல அஃபர்மேஷன், நல்ல மேனிஃபெஸ்டேஷன், விஷன் போர்டு இதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர்டா வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஐ கேன் கேரண்டி யூ தட். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ த நெக்ஸ்ட் 4 monthsக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு ஜென்ரல் ரீடிங்ஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் எனக்காக கொஞ்சம் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, பர்சனல் ரீடிங் எடுக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஐ வில் பி கிவிங் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்க அதில் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டு யூ கேன் மெசேஜ் மீ. அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுக்குறேன். நீங்க அதில் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்க பர்சனல் ரீடிங் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கல. த ஸ்பிரிச்சுவல் பவர் விச் இஸ் அரௌண்ட் அஸ், த டிவைன் பவர் விச் இஸ் அரௌண்ட் அஸ், அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுது. எனக்கு அப்படிதான் கைட் பண்ணிட்டு இருக்கு. நான் அதை நம்புறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு அதையும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, டேரோட்டை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Spread only love, take care of the planet and take care of your body. Thank you.